விஜய் அவர்களோட வருகை எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு? விஜய் அரசியலுக்கு வராரு, அவர் வரலாம், அவருக்கு உரிமை. ஆனா நீங்க வாங்க வாங்கன்னு அவர் யாரும் அழைக்கலங்கிறது தான் உண்மை. உங்க ஆட்கள் உங்களை பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்றாங்க, நெருக்கடி உங்களுக்கு மாநாட்டுக்கு இருக்குன்னு சொல்றாப்ல. இந்த ரெண்டையும் கிளியர் பண்ண வேண்டியது ஐயா விஜய் அவர். இப்போ சீமானோ அண்ணாமலையோ இவங்க உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நான் பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை போட்டியாளராக நினைச்சிருவான். கொடி மட்டும் தான் அறிமுகப்படுத்திருக்காரு, இன்னும் மாநாடு போடணும், கொள்கைகளை சொல்லணும். அதுக்கு முன்னாடியே இப்போவே விஜயை பார்த்து பயப்படுறாங்க. நீங்க பயந்து போய் எடப்பாடி கிட்ட போய் அடைக்காலம் போயிடக்கூடாது. அப்படி போனா சிவாஜி கணேசனுக்கு மார்க்கெட் போன மாதிரி உங்க சினிமா மார்க்கெட்டும் போயிடும். கமலாஸ் வரும்போது சீமானுக்கு எழுச்சியை கொடுத்தது. திமுகவோட ஓட்டு பாதிக்காது, பாதிக்காது. விஜய் அவர்களோட வருகை கூட அதிமுகவை தான் தாக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் திமுகவுக்கு எந்த விதத்தில் பாதிப்பு இருக்காது நீங்க சொல்றீங்க? கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் சீமானுக்கு கிடையாது. அவர் சும்மா கனவுல இருக்கிறாரு. இப்ப அது விஜய் அவர்களுக்கு பக்கபலமா இருக்கும் தானே சார்? அந்த ஓட்டு திமுக காங்கிரஸ்ல இருக்குங்க. இல்லாத ஓட்டை தான் சீமானு நம்பிட்டு இருக்கிறாரு. ஜோசப் விஜய் நம்புறாருன்னா அவரும் ஏமாளி தான். நீங்க உங்க ஸ்டாண்டே சொல்லாம இருந்தீங்கன்னா மாறுறது ரொம்ப ஈஸி. நான் எங்க பிரைமரின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஜெகதீஸ்வரன் சொன்னாரு, என்ன செய்யும், நான் எங்க சொன்னேன். நீங்க உங்களை பொசிஷன் பண்ணாம உங்க ஆட்களை வச்சு பொசிஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை கிளியர் பண்ணுங்க. அல்லது எப்ப கிளியர் பண்ண முடியுமோ அந்த மாதிரிப்பட்ட காலகட்டத்துக்கு வாங்க. ஓட் பட ரிலீஸுக்கு முன்னாடி இதை தெளிவுபடுத்தலாம். அவருக்கு இமேஜ் பாதிக்கும். சீமானுக்கு கமலாசம் வரும்போதும் இப்படிதான் சொன்னாங்க, சீமான் எமர்ஜி ஆனாரு. விஜய் வரும்போதும் சீமான் எமர்ஜி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர், பயங்கரமா நிற்கிறாரு. நான் விஜயகாந்த் மாதிரி தில்லானவன் தான். கேப்டன் விஜயகாந்த் 200 நிற்போன்னு அனௌன்ஸ் பண்ணாரு. அதே மாதிரி நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பிரைமரி ஃபோர்ஸ் தான் சொல்லி நாங்க ஒத்துக்கிறோம். குளோப் 360 நேயர்கள் வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம 2 பேரும் நேர்காணல உட்காந்து. கண்டிப்பா தம்பியோட இருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான். ரொம்ப சந்தோஷம் சார். ஆனா இந்த ஒரு நேர்காணல் பரபரப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 தினமா நீங்க தான் ரொம்ப பரபரப்பா இருக்கீங்க. குறிப்பா அரசியல் விஜய் அவர்களோட வருகை எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு, அவரை மக்கள் எப்படி வரவேற்றிருக்காங்க, அவரோட வரவேற்பு இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் குறித்து உங்களோட ஒரு கருத்து இருக்குல்ல. ஸோ அதை இந்த நேர்காணல் மூலமா நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ உண்மையிலே தம்பி, மக்கள் விஜய் பற்றி நான் என்ன சொல்றேங்கிறத தான் பார்க்க விரும்புறாங்க. மக்கள் பெரிய அளவில் மற்றவங்க சொல்றதை விரும்பலை நான் சொல்ல மாட்டேன். எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம பேசுறதை விரும்புகிறாங்க தம்பி. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நேற்று நியூஸ் 18ல் நான் பேசினேன். ஆமாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நாளில் 3,30,000 வியூக்கு மேலே அது போயிட்டு, இதான் ஹையஸ்ட் விஜய் பற்றி பேசினது. அதிலே விஜய்க்கு ஒரு செய்தி தொடர்பாளர் தம்பி ஜெகதீஸ்வரன், அவர் ஏற்கனவே செய்தி தொடர்பாளர், நல்ல ரெப்புடேஷனில் இருந்தார். அவருக்குன்னு ஒரு வேல்யூ இருந்து ஒரு விஷயங்களில் ரொம்ப நிதானமாக கரெக்டாக கையாண்டு நிற்கக்கூடிய ஒரு தம்பி, தஞ்சை மண்டலத்தை சேர்ந்தவர், ஒரு பேக்கிங்கில் ஒரு தம்பி, படித்தவரும் கூட. அவர் இருந்துமே ஒரு நாளில் 17,000 வியூஸ் கூட போகலை. விஜய் ஆட்கள்லே அவர் தான் டாப்பு. அதிலே 17,000 பேர் போகலை. இன்னொன்று டிபேட்டுன்னு ஒரு நல்ல ஒரு சேனலில் இன்னொரு விஜய்க்கு செய்தி தொடர்பாளர் என்ன விமர்சனம் பண்ணதுக்குன்னே ஜான் ஆரோக்கியசாமியால் என்கேஜ் பண்ணப்பட்டிருக்க ஒரு செய்தி தொடர்பாளர், அவர் பேசி 15 மணி நேரம் ஆகியும் 300 வியூஸ் போகலை. இதுதான் விஜய்க்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு. அதாவது விஜய் அரசியலுக்கு வராரு, அவர் வரலாம், அவருக்கு உரிமை. ஆனால் நீங்கள் வாங்க வாங்கன்னு அவர் யாரும் அழைக்கலைங்கிறது தான் உண்மை. இப்போ இதில் ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உள்ள உரிமை நடிகர் விஜய்க்கும் உண்டு. அவர் தன்னை தகவமைத்து அதை நிலைநாட்டி கொள்ளலாம். அதில் நான் யாருமே நம்ம அது குறுக்க நிற்க முடியாது. மக்கள் ஜனநாயகத்தில் மக்கள் விஜயமானார்கள், மக்கள் தீர்ப்பளிப்பாங்க. இப்போ விஜய்கிட்ட நாம் கேட்க வைக்கக்கூடிய கேள்வி இது. நீங்கள் உங்கள் செய்தி தொடர்பாளர் வச்சு பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்கிறீங்க. உங்கள் பிராண்டிங் மாஸ்டரை வச்சு பொய்யா ஒரு குமுதா ரிப்போர்ட்டரில் சொல்லி அது பச்சை புழுகு, அண்ட புழுகு, ஆகாச புழுகுன்னு அது போயிட்டு, அடுத்தால 234 தொகுதியில் வறுமை ஒழிப்பு திட்டம் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. நான் 30-40க்கு மேலே இல்லைன்னு சொல்றதுக்கு இன்னும் பதில் இல்லை. இப்போ 2 பாயிண்ட் அதுக்கு உங்களால் பதில் சொல்லிட முடியாது. ஏன்னா 30-40 நடந்து போது 234 எங்கேருந்து ஆதாரத்தை கொண்டு வருவீங்க? நான் ஒரு மாதமாக ஆதாரம் கேட்டுட்டு இருந்தால் அது நான் தான் கேட்டுட்டு இருக்கணும். உங்களுக்கு ஆதாரம் இல்லாமல் கொண்டு கொடுக்க முடியாது எங்கேயும். இப்போ நான் விஜய்கிட்ட கேட்குறது, நீங்கள் உங்க ஆட்கள் நெருக்கடிங்கிறாங்க. உங்க ஆட்கள் உங்களை பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்றாங்க. யாரும் பிரைமரி ஃபோர்ஸா தான் வர விரும்புவாங்க. அதுல எந்த தப்பும் இல்லை. தன்னோட ஹீரோவை நம்பர் 1 தான் நினைப்பாங்க. இது அண்ணாமலைக்கு சப்பார்டினேட் ஆட்டோ, சீமானுக்கு சப்பார்டினேட் ஆட்டோ, எடப்பாடிக்கு சப்பார்டினேட் ஆட்டோ அவங்க உங்க அபிமானிகள் விரும்ப மாட்டாங்க. அவங்க உங்களை பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்றாங்க. நேற்று கூட தம்பி ஜெகதீஸ்வரன் கூட நான் சொன்னதுக்கு பிரைமரி ஃபோர்ஸ்னு தான் தம்பி சொன்னாப்புல. அதே மாதிரி
நெருக்கடி உங்களுக்கு மாநாட்டுக்கு இருக்குன்னு சொல்றாப்புல. இந்த ரெண்டையும் கிளியர் பண்ண வேண்டியது ஐயா விஜய் அவர்கள். நான் பிரைமரி ஃபோர்ஸ் தான், நான் விஜயகாந்த் மாதிரி தில்லானவன் தான், விஜயகாந்த் ஜாதி கட்சியோட கூட்டணி கிடையாது, 214 நிற்போன்னு சொன்னார். மக்கள் தொண்டர் ஐயா அழகிரிசாமி நாயுடு மகன் கேப்டன் விஜயகாந்த் மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டா, அடின்னா அடிக்கிறதுக்கும் வெட்டுனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏண்டா ஆள் இருக்குன்னு கேட்ட சுத்த வீரர் மதுரை வீரன் மங்கம்மா பேரன் ஐயா கேப்டன் விஜயகாந்த் வந்து 214 நிற்போன்னு அனௌன்ஸ் பண்ணார். அதே மாதிரி நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிரைமரி ஃபோர்ஸ் தான் சொல்லி உங்கள் செய்தி தொடர்பாளர்கள், அவங்கள நான் டாம் டிக் ஹரின்லாம் சொல்ல விரும்பல, அதில் கண்ணியமானவங்களும் இருக்கிறாங்க, அவங்கள நான் மதிச்சு தான் ஆகணும், நாங்கள் ஒத்துக்கிறோம். அதே மாதிரி நெருக்கடின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நெருக்கடின்னு சொல்லிட்டீங்கன்னா உண்மையிலே நெருக்கடி திமுக அரசு பண்ணுற தவறு நான் சொல்லிடுவேன். இந்த ரெண்டுமே மற்றவங்களை பேசுகிறாங்க, நீங்கள் பேசாமல் இருக்கிறது வந்து நியாயம் இல்லை, முறை இல்லை. நீ கிளியர் பண்ணுங்கள். நான் உடனே ஜனநாயக இயக்கத்தில் உடனே பண்ணுலாம் யாரும் வற்புறுத்த முடியாது. நீங்கள் கூட கொஞ்சம் காலம் கழிச்சு கூட பண்ணலாம். நீங்கள் பண்ணாத வரை நாங்கள் இதில் வந்து ஒரு கேள்விக்குறியை வச்சுக்கிட்டு தான் விமர்சனம் பண்ணுவோம். அது எங்கள் உரிமை. நீங்கள் அதை கிளியர் பண்ணணும். சும்மா உங்கள்கிட்ட பிராண்டிங் மாஸ்டர்ஸ் யாரையாவது விட்டுக்கிட்டு பேசுகிறதுக்கெல்லாம் அது வேலிடிட்டி வந்து நாங்கள் முழுமையாக கொடுக்க முடியாது. நீங்கள் பேசுகிறத பின்புலம் வச்சு அவங்க பேசுனாங்கன்னா ஓகே. நீங்கள் கிளியர் பண்ணாத ஒன்று அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் எப்படி எடுத்து அதை பேச முடியும்? இதுனா எல்லா ஊடகத்திலையும் விஜயை பற்றி பேசுகிறவங்களுக்கு நான் வைக்கக்கூடிய செக். சப்போஸ் நான் அண்ணன் ரஜினி கூட இருந்தேன், அண்ணன் ரஜினி சொன்னார் நான் சீஃப் மினிஸ்டர் ஆக மாட்டேன், இன்னொருத்தர் சீஃப் மினிஸ்டர், பிரைமரி ஃபோர்ஸ் தான் சொன்னார், தான் சீஃப் மினிஸ்டர் ஆக மாட்டேன் இன்னொருத்தர் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு சொன்னார். இது முட்டாள்தனம்னே. குக்கும் நாராயண் சிங் யாதவ் வந்து லெஸ் தேன் ஏ டம்மின்னு தேவிலால்கிட்ட சொன்னார், துரோகம் பண்ணிட்டு போயிட்டான். இது சுதாகர் நாயக்கு சரத்பவாருக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாப்புல, மாஞ்சி நிதிஷ்குமாருக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாப்புல, சரியான டைம் பார்த்து காமராஜை பொறுக்க முடியாத பக்தோச்சலம் இந்திரா காந்தி கூட போயிட்டாப்புல. இந்த மாதிரியெல்லாம் சரியாக வராது. நீங்கள் சீஃப் மினிஸ்டர் தானே நிற்கும், அல்லது தேராதுன்னே நான் சொன்னேன். இன்னும் இருக்குது. நாம் அண்ணன் ரஜினிகாந்த் இருந்தாலும் அண்ணனை வந்து தப்புன்னு சொல்லுவேன். அதில் நான் இன்னைக்கும் தயங்காதவன். அன்னைக்கு கடைசியாக வந்து 21 வந்து அண்ணன் ரஜினிகாந்த் வந்து அறிக்கை கொடுக்கணும்லாம் யாருன்னு எனக்கு தெரியும். அந்த ஆளுங்க தான் அண்ணனுக்கு மன வலிமையும் கடத்த கோஷ்டிகள் சொல்லும்போது நான் சொன்னேன், உங்கள் நண்பர் மு.க. ஸ்டாலின் அவர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எதுக்கு தேவையில்லாமல் அறிக்கை கொடுத்துட்டு அவருக்கு எதிராக நீங்கள் போகிறீங்க? ஸ்டாலின் ஜெயிப்பார், நீங்கள் ஏன் அறிக்கை கொடுத்துட்டு அவருக்கு எதிராக நிற்கிறீங்கன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். சொன்னது மட்டும் இல்லை, அறிக்கை வராதுன்னு. அப்போ இந்த அறிக்கை விஷயத்தில் விட்டு போன பிறகு கூட ரஜினி அண்ணன் வந்து என் வார்த்தையை மதித்தான். அதை நான் மதிக்கிறேன் அண்ணனை. அதே வேளையில் நீங்கள் லீடராக இல்லாமல் இன்னொருத்தரை சொன்னால் அது எடுபடாது, அது சொதப்பல் வேஸ்ட்டுங்கிறதுன்னு சொன்னேன். அன்னைக்கும் ஓப்பனாக சொன்னேன். இப்போ இதே உணர்வில் தான் தம்பி ஜெகதீஸ்வரன் போன்றவங்களாம் இருப்பாங்க. விஜய் பிரைமரியாக இருக்குன்னு தான் நிற்பாங்க. பட் விஜய் அதை என்டால்ஸ் பண்ணுறாரா? நெருக்கடி வந்தால் ஃபைட் பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க. விஜய் நெருக்கடி வந்துன்னு சொல்கிறாரா? இந்த ரெண்டும் உங்கள் செய்தி தொடர்பாளர்களை இக்கட்டில் ஆக்காமல், அவங்கள ஒரு சிரமத்துக்கு ஆளாக்காமல் விஜய் வந்து ஏழியர் கிளியர் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். இப்போ சார் நமக்கே தெரியும், இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஜெகதீஸ்வரன் போன்ற ஆட்கள்லாம் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும் தலைமையில் இருக்கக்கூடிய, அதாவது விஜய் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய புசி ஆனந்த் அவர்கள் கூட நேரடி தொடர்பில் தான் இருப்பாங்க. அப்போ விஜய் அவர்கள்ட்ட இருந்து ஒரு கருத்து வந்து அதை அவர் புசி ஆனந்த் அவர்கள்ட்ட இருந்தானே இவங்களுக்கு வந்திருக்கும், இல்லை இவங்களாம் வந்து வாய் வார்த்தையாக பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அதை விஜய் கிளியர் பண்ணாதவரை நம்ம எப்படி தம்பி அதை எடுத்துக்க முடியும்? இப்போ சார் அதுதான் சார் ஒரு சிக்கலே இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் வந்து சினிமாவை முழுசாக விட்டுட்டு இன்னும் அவர் அரசியலுக்கு வரலை. அவருக்கு இன்னும் ஒரு படம் பெண்டிங் இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அண்மையில் இப்போ கோட்டுன்னு ஒரு படம் வேறு வரப்போகுது. இதெல்லாம் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் மீது பல நூறு கோடிகள் வந்து முதலீடு போட்டுருக்குல்ல, அதை கூட அவர் வந்து ஒரு பக்கம் சரி நம்மளால இன்னொருத்தவங்க பாதிக்கக்கூடாதுன்னு நினைச்சு இந்த வார்த்தையை வந்து வெளியிட சொல்லாமல் இருக்கலாம்ல சார்? அது அப்போ அரசியல் இல்ல தம்பி. மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னா சுத்த வீரம் எங்க தம்பி? நீ கங்காரு குட்டி நான் தானே எழும்பி வந்தவன் சுத்த வாரியர்னு சொல்லக்கூடிய சீமான் எங்க தம்பி? விஜயகாந்த் எங்க? சீமான் எங்க? அப்போ அதெல்லாம் இல்லைன்னா நீங்க இதை கிளியர் பண்ணலன்னா என்ன தம்பி அது அர்த்தம்? அப்போ நீங்க விஜயகாந்த் 8% ஓட்டு எடுத்தாரு. கமல் விஜயகாந்தோட பெரிய ஸ்டாரு. சென்னையிலலாம் ஏக் துஜே கலியெல்லாம் சிங்கிள் தேட்டர் ரெக்கார்டு, இதுக்கு சகலாலம் ரெக்கார்ட் பிரேக் படம், இந்தியா ஃபுல்லா ஸ்டாரு. சிட்டிலலாம் அவர் படம் எப்படி ஓடிச்சு? அந்த கமல்ஹாசன் வந்து மார்க்கெட்டு பலகீனமான விஜயகாந்தை விட பாதிக்குங்களை போயிட்டாருன்னா விஜயகாந்த் சுத்த வீரரா நின்னாரு. அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டுறதுக்கும் குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏன்டா ஆள் இருக்கான்னு கேட்டாரு விஜயகாந்த். அதே மாதிரி நீ திருடன் பட்ட பவர்ல வந்து பாபா படப்பட்டி எடுத்துட்டு போயிருக்கணும், இருட்டில் வந்து தூக்கிட்டு போனாரு. ஸோ அந்த இது வேணும்ல தம்பி. அதனால தான் நான் கேட்குறேன், நீங்கள் அதனால நீங்கள் ஓடிட்டீங்க ஒதுங்கிட்டீங்கலாம் சொல்ல வரல. கிளியர் பண்ணுங்க. பிரைமரி ஃபோர்ஸ் தான் நான், எனக்கு நெருக்கடி இருந்து அதை கிளியர் பண்ணுங்க. அல்லது எப்போ கிளியர் பண்ண முடியுமோ அந்த மாதிரிப்பட்ட காலகட்டத்துக்கு வாங்க. அது கிளியர் பண்ணாதவரை நம்ம கேள்வி கேட்க தானே செய்வோம். நான் ஜெகதீஸ்வரனை மதிக்கிறேன். என்கிட்ட இதில் பேசினார். அவரை வந்து மற்றவங்கள்ட்டலாம் நான் மதிப்பு குறைஞ்சி யாரையும் நடத்தலை, மதிக்கிறேன்.
பட் அதை விஜய் கிளியர் பண்ணாதானே அதுக்கு மதிப்பு மரியாதை கூடுதலாக இருக்கும். இப்போ சார் அவர் நேற்று தான் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிற நமக்கு தெரியும். அதை தாண்டி அவர் அதை கட்சியை அறிவிச்சே சில தினங்கள் தான் ஆச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போயே நம்ம அவர் ஒரு பேசும் பொருளாக மாற்றிட்டோம். தமிழக அரசியல் களத்துக்குள்ளே அவர் ஒரு பேசும் பொருளை எடுத்துட்டோம். இன்னும் நாட்கள் போக போக கண்டிப்பாக அவர் ஏன் இன்னொரு நல்ல இடத்துக்கு வந்துட மாட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? கண்டிப்பாக அவர் விஷுவல் திங்கிங்ல அது போவார், அதில் நான் தப்பே இல்லை. அதில் நான் யாரையும் மறுக்க வரல, யாரையும் ஒழிக்கணும் இது பண்ணும் எனக்கு வேணும்ல. நான் டூ அண்ட் டூ திங்ஸ். அவர் 234 விட்டு ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு எடுத்தாருன்னா 29 மோடி ஃபார் PM 2029 எனக்கு பயன்படணும் தான் அவர் நான் நினைக்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்டே நான் அவருக்கு இந்த இடம் கொடுக்காண்டாம். திருச்சி ஜி கார்னர் அந்த ரயில்வே இது கொடுத்தா உடனே கொடுங்க நடக்கட்டும்னு சொன்னேன். இப்போ நீங்கள் அண்ணாமலை கூட அவரை கூட்டணிக்கு வாங்க சேர்த்துக்கிறவனுக்கு சொல்கிறார். முதல்ல அவர் அண்ணாமலை அவர் தனி அணி அனுப்பாருன்னு சொன்னார். அப்புறம் ஐபிஎல் ரிப்போர்ட்டும் அவருக்கு கிடைச்ச இன்புட்ஸும் விஜய்க்கு மக்களில் பலம் இல்லை, ஆள் பலம் இல்லை, கட்சிக்குள்ள பலம் இல்லை, அவர் சபார்டினேட்டுக்கு தான் ஓடுறாருன்னு சொல்லும்போது மாமா மச்சான் கூட்டணியில் விஜயும் வரலான்னு அவர் சொல்கிறாரு. அப்போது இவர் சபார்டினேட்டாக தான் ட்ரீட் பண்ணுறாரு விஜயை. நான் பிரைமரிங்கிறத விஜய் தான் கிளியர் பண்ணணும். இப்போ நான் புரியுதுங்களா உங்களுக்கு? சீமான் என்ன சொல்கிறாரு, என் தலைமையில் கூட்டணி, தம்பி என் பின்னாடி தான் வரணும், இது நான் சீஃப் மினிஸ்டராக இருந்தால் என் கனவை நான் நிறைவேற்ற முடியும்னு சீமான் சொல்றாரு. என்னோட அரசியல் தான் மூத்தது அப்படின்னு சொல்றாரு. நான் அவர் ப்ரூவ்டு லீடர் தான். 8.2 எடுத்தவர் ப்ரூவ்டு லீடர். ஜம்பிங்ல போறார். நானே சொன்னேன் மக்களவையில் 2 மடங்கு வந்தாருன்னா சட்டமன்றத்தில் 3 மடங்கு வர வாய்ப்பு இருக்கு நானே சொல்லியிருக்கிறேன். இப்போ எடப்பாடி சைடுல இருந்து ஜெயக்குமாரும் இவர் செல்லூர் ராஜும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஓகே, விஜய் ஒரு க்ரோட் புல்லர், ஒரு பெரிய ரசிகர் பலம் உள்ள ஒரு மார்க்கெட் வேல்யூ உள்ள நடிகர், அபிமானம் இருக்காரு, அவருக்குன்னு மத ரீதியாக சில சோஷியல் பேக்கிங் இருக்குது, ஜோசப் விஜய்க்கு இருக்குது. அந்த வேல்யூவை அதிமுக கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் இதை என்ஜாய் பண்ணிட்டு இருந்துக்கிட்டு நான் பிரைமரிங்கிறத சொன்னீங்கன்னா இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. நான் பிரைமரி ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு மேலே இவங்கெல்லாம் உங்களை போட்டியாளராக நினச்சிருவான். இப்போ சீமானோ அண்ணாமலையோ எடப்பாடி வரல, அது எடப்பாடி 20 சீட் எடுத்து சீஃப் மினிஸ்டர் இருந்ததுனால அவர் பேசல. நுணுக்கமாக அரசியலை பார்க்கணும், புரியுதுங்களா? அப்போ இவங்க உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறாங்க. என் தம்பி விஜய்ங்கிறாரு, விஜய் அண்ணா வந்தா மாமா மச்சான் கூட்டணிக்கு வரலாங்கிறாரு அண்ணாமலை. செல்லூர் ராஜும் ஜெயக்குமாரும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்க பிரைமரி ஃபோர்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா உங்களை போட்டியாளராக நினைப்பாங்க. அப்போ நீங்க பிரைமரி ஃபோர்ஸுங்கிறத ஏன் சொல்லதுக்கு தயங்கிட்டு இருக்கீங்கிறத நான் கேட்குறேன். இப்போ சார் இவங்களாம் சொல்கிறாங்களா, இப்போ அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், சீமான் அவர்கள், அதே நேரம் பார்த்தீங்கன்னா செல்லூர்ராஜ், ஜெயக்குமார் அவர்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வர்றதுனால இவங்க கட்சிக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு நல்ல ஒரு தாக்கம் இருக்குங்கிறதுனால தானே அவங்க அந்த கருத்தை சொல்கிறாங்க. சபார்டினேட் ஃபோர்ஸாக எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. 2ஆம் கட்டமாக அதுதான் தம்பி. சபார்டினேட் பிரைமரி தான் எனக்கும் விஜய் தரப்புக்குமே அப்போவே வில்லங்கம். பஞ்சாயத்து உங்கள் மகனை பொசிஷன் பண்ணி காட்டுங்கன்னு நான் எஸ்.ஏ. சந்திரசேகர் ஐயாட்ட 2021 சேலஞ்ச் பண்ணேன். முடியாதியா உங்களாலன்னு சொன்னேன். அப்போவே இவர் அரசியல் சொல்லிட்டு இருந்தார்ல. அப்போ பொசிஷனிங் முக்கியம். நீங்க உங்களை பொசிஷனை பண்ணாம உங்க ஆட்களை வச்சு பொசிஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. இது நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறேன். நீங்களே பொசிஷன் பண்ணீங்க, அது உடனே ஏத்துக்கலாம். அதை தான் நான் சொல்றேன். இப்போ ஸ்டாலின் 200 சீட்டு மீண்டும் இதே கூட்டணி இன்டாக்டா இருக்கும். காங்கிரஸ் இதெல்லாம் திமுக இருப்பாங்க. எடப்பாடி மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வருவோங்கிறத அவரே சொல்றாரு. அம்மாவின் ஆட்சி, எம்ஜிஆரின் ஆட்சி, எடப்பாடி நம்பி தான் ஓட்டு விழும், அது வேற இல்லை. அது சும்மா சொல்லிக்கிறதா எல்லாரும், அண்ணா எம்ஜிஆர் இதுன்னு. அந்த காலகட்டம்லாம் போயிட்டு 10.5 அவர் 2ஆம் இருக்கிறாருங்கிறதா 100% அவர் மனச்சாட்சிக்கு தெரியும், அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், மு.க. ஸ்டாலினுக்கு தெரியும். அடுத்தால அண்ணாமலை நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம், திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம், ஒரே குட்டையில் உடைய மட்டைகள்னு காமராஜ் சொன்னாருன்னு பெருந்தலைவர் காமராஜுக்கு இறக்கும் போது 35% வாக்குகளை காங்கிரஸ் ஓக்கு பெற்று அந்த ஓட்டர்ஸ் தான் இன்னைக்கு திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம்னு சொல்றோம்லாம் அந்த காங்கிரஸ் ஓட்டர்ஸ் தான். அவர் இருக்க காலகட்டத்தில் எம்ஜிஆர் திராவிட இயக்கம்னு சொல்லக்கூடிய ஜீவாட்டுடைய ஜீவா தம்பி ஜீவா திராவிட இயக்கம், ஓவியா சகோதரி வள்ளிநாய் உங்களோட மகன், புரிஞ்சுக்கப்பா, உங்க கலைஞர் கருணாநிதி நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொன்னார்ப்பா. நீங்க உங்க திராவிடம் எங்கப்பா போச்சு அந்த இடத்துல? சும்மா ஊடகங்கள்ல கரெக்டா பேசணும், நம்ம பின் பாயிண்டா பேசுவோம். ஸோ அந்த 35% வாக்காளர்கள் திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாங்கிற வாக்காளர்கள் காமராஜை ஏற்றுக்கொண்டவங்க. அதே மாதிரி ராஜாஜி முதறிஞர் ஏற்றுக்கொண்ட ஒரு சுமார் 5% வாக்காளர்களும் திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாங்கிற நேஷனல் மைண்ட்ல இருப்பாங்க. அந்த இதுல திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாங்கிற அணியில அண்ணாமலை தன்னை முன்னிறுத்தி போறாரு. சீமான் தமிழ் தேசியம், வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழக தலைவராட்டு வேலுப்பிள்ளை பிரபாகரன் நிறுவமை, கங்காரு குட்டி ஸ்டாலினை நான் தான் தோக்கடிப்பேன்னு அவர் சொல்றாரு. அப்போ இந்த 4 பேரும் தங்களை முன்னிறுத்தி தனி அணியா நிற்கும் போது விஜய் இந்த 4 பேர்ல ஸ்டாலினுக்கு தேவையில்லை, வெற்றி வீரர்.
11 வருஷமா எதிராக தான் இருக்காங்க. 3 பேர்ல ஒருத்தருக்கு சபார்டினேட்டா போகக்கூடியவங்க இல்லைன்னா நான் பிரைமரிங்கிறத இந்த பிராண்டிங் மாஸ்டரை வச்சு நியூஸ் ஃபீட் பண்ணி எழுதுறதுல நியாயம் இல்லை. ரஜினி சொன்னார்ல வெற்றிடம் இருக்கு, நான் சீஃப் மினிஸ்டர் ஆக மாட்டேன், ஆனா நான் இன்னொருத்தனை சீஃப் மினிஸ்டர் ஆக்குவேன். அந்த மாதிரி நீங்க உங்களை பொசிஷன் பண்ணணுங்கிறத நான் கேட்கிறேன். அதுல நீங்க பொசிஷன் பண்ணாம நான் ஒன்ன பேச உங்க செய்தி தொடர்பாளர் அங்க வந்து இது பண்ணங்க போதுதான் நான் நேத்து நியூஸ் 18 விவாதத்தையும் தவிர்த்துட்டேன், புதிய தலைமுறை விவாதத்தையும் தவிர்த்துட்டேன். டீசெண்டா என் கருத்துக்கு பதில் சொல்ல முடியும் நான் வாதிக்க தயாரா இருக்கிறேன். ஸோ இந்த குழப்பத்தை உண்டு பண்றது, குழப்பத்தை உண்டு பண்ணலனாலும் இந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணாம இருக்கிறது சாட்சாத் விஜய் தான். இப்போ புஷி ஆனந்த் கிளியர் பண்ணாலும் அது ஓகே, அவர் பொதுச் செயலாளர். இதுதான் பொசிஷன். இந்த இடத்துக்குள்ள நமக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடியது இதுதான். அவங்க சொல்கிறத நான் மீண்டும் சொல்கிறேன், அவங்க விருப்பம், அவங்க அதை தான் சொல்லுவாங்க. ரஜினி இன்னொருத்தர் சீப்னு சொல்லும்போது தேராது, வேஸ்ட்டு, எந்த கூமுட்டம் சொன்னால் நடைமுறை சாத்தியம் இல்லாதையான்னு சொல்கிறான்னு கோவப்பட்டு ரஜினிகிட்ட நான் கேட்டவன். எல்லா ஊடகத்திலும் அதை சொல்லிட்டு இருந்தவன், இந்த எக்ஸாம்பிளாலும் சொல்லிட்டு இருந்தவன். அப்போ இவங்களுக்கும் விஜய் தான் பிரைமரிங்கிற ஆசை இருக்கும். பட் விஜய் அதை கிளியர் பண்ணணும். இப்போ சார் நேற்று காலையில் 9:15 அவரோட கொடியை அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறமா அந்த கட்சிக்கான பாடலும் வெளியிடப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மதியம் 2 மணிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த கட்சி கொடி மீதான ஒரு விமர்சனங்களாக இருக்கட்டும், அந்த பாடல் மீதான விமர்சனங்களாக இருக்கட்டும், ஒருத்தர் இன்னும் அரசியல் அறிக்கையே விடலை, கொடி மட்டும்தான் அறிமுகப்படுத்திருக்காரு. இன்னும் மாநாடு போடணும், கொள்கைகளை சொல்லணும், அவரோட சித்தாந்தங்களை சொல்லணும். அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு நபரை இப்படியெல்லாம் தாக்குதல்கள் பண்ணும்போது அவங்க தரப்புலேருந்து, அதாவது தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களோட தரப்புலேருந்து சொல்லும்போது இப்போவே விஜயை பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வருதே சார். நான் அதை தான் சொல்றேன். நீங்க பயந்து போய் எடப்பாடிட்டு போய் அடைக்காலம் போயிடக்கூடாது, போயிடக்கூடாது. அதுதான் என் எண்ணம். அப்படி போனா சிவாஜி கணேசனுக்கு மார்க்கெட் போன மாதிரி உங்க சினிமா மார்க்கெட்டும் போயிடும். இது திராவிட இயக்கத்துக்கு எதிராக பேசி, ஓட்டுக்கு பணம் கொடுக்க எதிராக பேசி, நீங்க ஊழலுக்கு எதிராக பேசி எடப்பாடிட்டு போய் அடைக்காலம் போயிட்டீங்கன்னா உங்க சினிமா மார்க்கெட்டும் போயிடும். அதனால கிளியர் பண்ணுங்கன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். அவங்க சொல்றது அவங்க விருப்பம் சொல்லதான் செய்வாங்க, அவங்க சொல்றது தவறு இல்லை. நீங்க நான் பிரைமரிங்கிறத கிளியர் பண்ணுங்க விஜய் சாருங்கிறேன். எனக்கு பயம் தான். நீங்க 2024 கட்சி ஆரம்பிச்சிருப்பீங்கன்னா எடப்பாடிக்கு இன்னும் கொஞ்சம் அடி விழுந்திருக்கும். நான் நினைச்ச மாதிரி அவரை 10 தலை பழனிசாமி 15% பழனிசாமின்னு நான் நிறுத்திருப்பேன். அம்பேத்கர் சொல்லுவாரு ஐடென்டிஃபை த எனிமின்னு. ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னு கேட்ட முதன் பழனிசாமியோட தந்தை அவர் பெரிய ஆளு. அவர் காவிரியை பாதுகாட்ட டெல்டா மடம் அறிவிச்சாரு, 7.5 அரசு பள்ளி மாணவர் கொடுத்தாரு, நிலையான கொடுத்தாரு. ஐயாவோட இதெல்லாம் நான் மறுக்க வரல. பட் ஏன் இதுபடி வந்து ட்ரூ டு மை விஷன் நான் அதை வந்து நிரூபிப்பேன்னு சொன்னேன். அதுல மற்றவங்களாம் 30க்கு மேல ஐயா வருவாருன்னு சொல்லும்போது நான் 20 கொண்டு நிறுத்திட்டேன். இன்னும் அவரை 15 கொண்டு நிறுத்தினது தான் என்னோட நோக்கம். கழிஞ்ச தடவை படைப்பா படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, இந்த தடவை தப்பிட்டு என்னமா தப்பாதுங்கிற மாதிரி 24 அவங்களை 15க்கு நிறுத்த முடியல. அது காரணம் விஜய் வந்திருந்தா அது ஒரு 2-3 அடிச்சிருக்கோம். நீங்க 10.5 வன்னியர் உங்களை தூக்கி விட்டுட்டாங்க. விஜயகாந்த் சிம்பதி கொஞ்சம் தூக்கி விட்டுட்டு நீங்க 20 வந்துட்டீங்க. அதுல கூட நான் தான் ஜெயித்தேன். இதே தினத்தந்தி பாலசுப்ரமணியத்தினுக்கு டிவி என்ன சொல்லிச்சு, 30% மேல சொல்லிச்சு. நான் 15 சொன்னேன், வந்தது 20. அப்ப நியர்பை ட்ரூத்தை யார் சொன்னா? தமிழ் மண்ணில் நியர்பை அடிச்சு ஜெயிக்கிற நான் தான். அந்த இது கூட இந்த பின்னோட்டம் விடக்கூடிய பொறாமையிலும் பொச்சரிப்பிலும் தொடர்ந்து என்னை பற்றி பின்னோட்டம் விடக்கூடியவங்களுக்கு அது இந்த மாதிரி தான் விட்டுட்டு இருப்பாங்க. நான் மீண்டும் மீண்டும் அவங்கள கேள்வி கேட்டு ஆஃப் பண்ண தான் சொல்றேன். சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர் நாடார்கள் ஜெயலலிதா அம்மையார் சொல்லும் போது ஊமையா பேச முடியாம அடிமைகளா இருந்தவங்க தானே. நீங்க எவனுக்காக யாருக்காக பின்னோட்டம் விடுங்க, அந்த ஆட்கள் அப்படி இருந்தவங்க தானே. அதை ஒத்துக்கிட்டு பின்னோட்டத்தை விடுன்னு நான் சொல்றேன். ஓகே, இந்த இடத்துக்குள்ள விஜய் சென்ட்ரிக்கா நான் பார்க்கறது 24 எதிர்பார்த்தேன், அவர் வரல. 26ல் அவர் வந்து நான் 210 தனிச்சு போட்டி விடுவோங்கிறத எப்போ சொல்றாரோ அதை நான் ஆவலோட எதிர்பார்க்கிறேன். அப்போ அவர் சொல்லிட்டாருன்னா என் கணக்குப்படி கமலஹாசன் வரும்போது அதிமுக ரெட்டையில ஓட்டு பாதிச்சு, விஜய் வரும்போது ரெட்டையில ஓட்டு ஒரு அளவு பாதிக்கும் நான் கணக்கு போடுறேன். ஏன் கணக்கு, கமலஹாசன் வரும்போது சீமானுக்கு எழுச்சியை கொடுத்தது. திமுகவோட ஓட்டு பாதிக்காது, பாதிக்காது, அதுல சந்தேகம் இல்லை. அப்போ அதுக்கு விஜய் இன்னும் மூடு மந்திரமா இருக்கிறாரு, இன்னும் பதில் சொல்லாம இருக்கிறாரு, மோனோலிச புண்ணைய காட்டுறாரு. சொல்லுங்க விஜய், சொல்லுங்க விஜய் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு அதுல தம்பி ஜெகதீஸ்வரனுக்கு ஆசையை நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். நானே எங்க அண்ணன் வந்து இன்னொருத்தனை சொல்லும் போது முட்டாள்தனமா பண்ணாதேன்னு நான் ரஜினிகாந்த் சொன்னவன் தான். இன்னைக்கு அண்ணன்கிட்ட நல்ல கான்டாக்ட் தான் இருக்கேன், தெரியும் நான் யாருன்னு தெரியும். விட்டுட்டு போன பிறகும் அண்ணனுக்காக நான் ஃபைட் பண்ணிட்டு கூடிய ஒன்று அண்ணன் ரஜினிக்கு தெரியும். பட் அண்ணன்கிட்ட நான் மூஞ்சிக்கு நேர தப்பு சரிங்கிறத சொல்லக்கூடியவன். அவர் இன்னைக்காவது பப்ளிக் மீட்டிங்கில் விழாக்களை சொல்லுவார், ரவீந்திரன் துரைசாமி எப்படி இருந்தான் எப்படிப்பட்டவங்கிறத அவர் சொல்லுவார், எதிர்பார்க்கிறேன். அது வேற விஷயம். இப்போ விஜய் கேட்டான் நான் பிரைமரிங்கிறத விஜய்
சொல்லணும். சொன்னா ஐ வில் பி ஹாப்பி. சொல்லாத வரை நான் சந்தேகத்தோட தான் பார்ப்பேன் விஜய. சார் இப்போ உங்களோட ஸ்டேட்மெண்ட்ல தான் சார் எனக்கு ஒரு கேள்வி. இப்போ சீமான் அவர்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அதிமுகவோட ஓட்டு அடிபடுது, அதே நேரம் அண்ணாமலை அவர்களோட வளர்ச்சி அதிமுக அடிபட்டது அப்படின்னீங்க. அதே நேரம் விஜய் அவர்களோட வருகை கூட வந்து அதிமுகவை தான் தாக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் திமுகவுக்கு எந்த விதத்தில் பாதிப்பு இருக்காது நீங்க சொல்றீங்க? திமுக ஆளுங்கட்சி அதிகார பலத்தோட இருக்கிறாப்புல. சரிப்பா, அதிமுக கூட அவங்க ஆளுமையில இருக்கும்போது ஆளுங்கட்சி பலத்தோட தானே சார் இருந்தாங்க. 41% ஜெயலலிதா அம்மையார் இருந்த ரெட்டால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட 20% போயிட்டு தம்பி. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது 1.1 இருந்த சகோதரன் சீமான் வந்து இன்னைக்கு 8.2 போயிட்டான்னா, நான் வெள்ளாளர், நான் கொங்கு வேளாளர், நான் வன்னியர் ஏடிஎம்கே ஓட்ஸை தான் சீமான் எடுத்து எழும்பியிருக்கிறாரு. கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் சீமானுக்கு கிடையாது. அவர் சும்மா கனவுல இருக்கிறாரு. இப்ப அது வந்து விஜய் அவர்களுக்கு பக்கபலமா இருந்தானே சார். அந்த ஓட்டு திமுக காங்கிரஸ்ல இருக்குங்க. அவங்க ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திமுக காங்கிரஸ் தாங்க போடுவாங்க. இல்லாத ஓட்டை தான் சீமானு நம்பிட்டு இருக்கிறாரு. ஜோசப் விஜய் நம்புறாருன்னா அவரும் ஏமாளி தான். நான் மறுக்க வரல. யதார்த்தத்தை நான் சொல்றேன், தரவுகளோட நான் சொல்றேன். கலைஞரோட ஸ்டாலின் அதிக ஓட்டு எடுத்துட்டாரு. கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலின் கிடையாது. அப்ப நீங்க ஒரு கட்சி புதுசா வந்துன்னா தோக்குறவன் தான் பாதிக்கப்படுவான். இப்போ சார் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, லாஸ்ட்டாக பார்த்த ஒரு இன்டர்வியூவில் இஷ்யூ இருந்தால் தான் இங்கே அரசியல் பெப்பிங் இருக்கும், அரசியலுக்கான வளர்ச்சி வேணும்னா கண்டிப்பாக இங்கே ஒரு பிரச்சனைகள் வேணும் அப்படின்னீங்க. இப்போ நமக்கு தெரியும் இப்போ தமிழக அரசியலில் தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் போகுது அப்படின்னு, அதுக்கு யார் குரல் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கான வாக்குகள் வருதும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ விஜய் அவர்கள் இன்னும் முழுசாக அரசியலுக்குள்ளே வரல அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தாலும் கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் விஷயத்துலேருந்து நிறைய விஷயத்துக்கு அவர் தொடர்ந்து ஒரு பக்கம் கண்டனமும் அறிக்கை ஒரு விஷயத்தை விட்டுட்டு தான் இருக்காரு. 2025 அடுத்த வருஷம் அவர் அடுத்த படத்தை முடிச்சுட்டு முழு அரசியலுக்கு வரும்போது கண்டிப்பாக நிறைய விஷயங்களை கொஞ்சம் பிரேவாக பேசும்போது அதற்கான வாய்ப்புகள் எப்படி சார் இருக்கும்? 24 அவர் வந்தால் எடப்பாடியை பலவீனப்படுத்தியிருப்பாரு. நான் அழைச்சேன் தெரியுமில்ல. அப்போ மனவலிமையற்ற கோழைத்தனமானவங்க அதை கெடுத்தாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புன்னு அந்த கோலை புத்தி தான் அவங்களுக்கு இருக்கும். நான் சொல்லுவேனே, அப்பா நீ என்னோட மேலே இருந்த ஃபாதர் ஜெகத் கஸ்பார், ஃபாதர் ஜார்ஜ் பொன்னையா, என்கிட்ட அன்பா இருக்காரு ஜார்ஜ் பொன்னையா, ஒரு கிருஷ்ணவக சமூகத்தார் சொன்னோன்னே என்ன இருந்தாலும் அவன் அந்த ஆளுக்கு ஆள் தான் அப்படின்னு பாராட்டியிருக்காரு. பட் இஷ்யூ என்னன்னா, நாங்கள் தன்னம்பிக்கையோட போராடக்கூடிய ஒரு பிரிவு, ஆர்எஸ்எஸ்ஸால பலனடைந்த பிரிவு. அன்னைக்கு கிறிஸ்தவ நாடார்கள் மேலே இருந்தாங்க. 83 எம்ஜிஆர் பிசி பட்டியலை சேர்க்கும்போது கிறிஸ்தவ நாடார்கள் மேலே இருந்தாங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு வந்த பிறகு நாங்கள் தன்னம்பிக்கையோட நிமிர்ந்து எழுறோம். இன்னைக்கு எம்பிபிஎஸ் இடங்களில் இந்த நாடார்கள் 6% வராங்க. கிறிஸ்தவ நாடார்கள் மன வலிமை இழந்து ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களே 1.5%, கிறிஸ்தவ நாடார்கள் 1.5% வராங்க. அப்போ இந்து நாடார்களோட எஜுகேஷன்லையும் மேலே இருந்த இந்த கிறிஸ்தவ நாடார்கள் மன வலிமை இழந்து கீழே போயிட்டாங்க. ஃபாதர் ஜார்ஜ் பொன்னையா, ஜெகத் கஸ்பார், எம்ஜி தேவசாயத்தை நான் திட்டாத வெப்பு கிடையாது. அப்போ இவங்களோட நோக்கமே மன வலிமை இழந்து ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புன்னு திமுக காங்கிரஸுக்கு இலவச ஓட்டை கேம்பெயின் பண்றது தான். ஸோ அந்த ஓட்டை நம்பி எப்படி நீங்க நிற்க முடியும் அரசியல்ல? இப்போ சார் பிரைமரி அப்படின்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றீங்க. நமக்கு தெரியும் தொடர்ந்து இப்போ விக்ரவாண்டியில் நடந்த தேர்தலேருந்தே சீமான் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லுவார், என் தம்பி வந்து நான் ஏற்றுக்குவேன், கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை போது சாட்டை துறைமுறை பல பேர் சொல்லிட்டாங்க, கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை போது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. இப்படி பல விஷயங்கள் நாம் தமிழர் பக்கம் இருந்து வந்தாலும் அதிமுக தரவுலேருந்து வந்தாலும் அண்ணாமலை அவர்கள் கூட இப்போ சொன்னார் நாங்கள் வந்தால் சேர்த்துக்கோணும். இவங்க தான் கூப்பிடுறாங்களே தவிர விஜய் அவரோட தரப்புல இருந்து போற எந்த ஒரு பதிலும் வரல. அதுதான் விஜய் தன்னை சப்பாடிட்டு ஏத்துக்கிட்டாருன்னு நான் சொல்ல வரல. நான் தெளிவா தான் இருக்கேன். அதை கூட நம்ம பிரைமரின்னு எடுத்துக்கலாம்ல. இல்ல அது சொன்னாதான் கரெக்ட். அரசியல்வாதியை நம்ப முடியாது. இந்திரா காந்தி அம்மையார் வந்து அவங்க சஞ்சீவ் ரெட்டியை ப்ரப்போஸ் பண்ணாங்க, பிபிகிரிக்கு ஆதரிச்சு போனாங்க. அதனால அவங்க மரணமே அவங்களோட மெய்காப்பாளராக நடந்துங்கிறது. போஸ்கோ என் ஃப்ரெண்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்காரரு அவங்க மரணத்தை அன்னைக்கு நரகாசுரம் செத்த நாள்னு லெட்டர் கொடுத்தாரு. காரணம் ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டே எய்த்து ஒர்க் பண்ண ஒரு லேடி எனக்கு நான் கொடுக்க தான் செய்வேன்னு ராமநம்பர் ஃபுல்லாட்டே கொடுத்தார். ஸோ அரசியல்வாதி எப்பவும் மாறுவான். அப்போ நீங்க வந்து உங்க ஸ்டாண்டே சொல்லாம இருந்தீங்கன்னா மாறுறது ரொம்ப ஈஸி. நான் எங்க பிரைமரின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு போயிடலாம். புரியுதுங்களா? புரியுது. ஜெகதீஸ்வரன் சொன்னாரு என்ன செய்யும், நான் எங்க சொன்னேன் அப்படின்னு போயிடலாம். அதுல தான் நான் அவரை கொக்கி போடுறேன். கிளியர் பண்ணுங்க, எனக்கு நெருக்கடி இருக்குங்கிறத சொல்லுங்க, நான் பிரைமரிங்கிறத சொல்லுங்கிறதான் சொல்றேன். இது நான் நியாயமான கேள்விதான் நான் கேட்கறது. மற்றவங்க அதை ஏத்துக்கிட்டு போறவங்களை நான் தடுக்க முடியாது. தம்பி அதை ஏத்துக்கிட்டு பேசினாலும் தம்பியை நான் தடுக்க முடியாது. நான் எனக்கு நீங்க சொன்னாதான் நான் அதை வந்து விஜயே சொன்னாதான் அதை நான் ஏற்றுக்க முடியுங்கிறது ஏன் பார்வை. அவ்வளோதான் தம்பி. இப்போ கூட்டணின்னு பேசும்போது நம்ம ஒரு பக்கம் நாம் தமிழர், அதிமுக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜகவெல்லாம் பேசுகிறோம், இன்னொரு பக்கம் திமுக எதுக்குன்னு பேசுகிறோம்.
இந்த ஒரு பேரிலேயே, இந்த ஒரு பட்டியலே நம்ம விட்ட ஒரு பெயர் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதே நேரம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் விட்ட அறிக்கையில் சாதி மதம் பிறந்த இடம் இதெல்லாம் கடந்து ஒரு சமத்துவ அரசியல் செய்ய போகிறோன்னு தான் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு பக்கம் சமத்துவ அரசியல் அப்படிங்கிறப்போ விடுதலை சிறுத்தைகளோடு கூட வந்து கூட்டணி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதானே சார்? விடுதலை சிறுத்தை திமுக கூட்டணியில் தான் இருக்கும், வெளியே வர்றது வாய்ப்பு. வெற்றி பெறது வரை அந்த கூட்டணி தொடரும். சும்மா 2024 வாழ்ன்னு கலைஞர் மகனுக்கு வெற்றியில பொறாம பிடிச்சி அழுக்கு எண்ணங்கள், அழுகல் மூளை ஆசாமிகள், அந்த பேர்களை சொல்லணுமா? மக்கள் நல கூட்டணியா சார்? இல்ல வெற்றியில அவங்க தொடர்றது வர அவங்க தொடர்ந்து இருப்பாங்க. சரி, அத அழுக்கான ஆட்கள் வந்து கலைஞர் மேல உள்ள வன்மத்தை ஸ்டாலின் மேல ஏத்தி பேசுறது. ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்ல, சும்மா இதுல புண்ணாக்கு வந்து பின்னோட்டம் விட்டுட்டான்னா நான் என்ன ஓடி ஒழியக்கூடியவனா, நான் என்ன பிரியன் மாதிரியா? ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை, கலைஞருக்குள்ள எதிர்ப்பு, ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை. அதே வேளையில ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவரும் அல்ல, தோற்கடிக்கலாம். அதிமுக 20.4, தேமுதிக 23%, டோட்டலா அந்த அணி. என்டிஏ 18, நாம் தமிழர் சீமான் 8.2, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து 1-1 கொண்டு வந்தா கண்டிப்பா வந்து திமுக ஸ்டாலினை தோக்கடிச்சு காட்டலாம், நானே தோக்கடிச்சு காட்ட முடியும். அதற்கான வேலையை நான் செய்யறேன், அது பாசிட்டிவா தான் செய்யறேன். இந்த அழுகல் மூளை ஆசாமிகள் கலைஞர் மேல உள்ள வன்மத்தை ஸ்டாலின் மேல காட்டிக்கிட்டு கொஞ்சம் பேர் தெரியுது பாருங்க, அவங்கள மாதிரி இல்லை. பொலிட்டிக்கலா நான் பண்ணுவேன், அது என்னால முடியும், எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தலைவன்கிட்ட இருந்து வளர்ந்து வந்தவன் நான். அதைத்தான் நான் சொல்றேன். எங்க அண்ணன் ரஜினிகாந்துக்காக ஸ்டாலினை நான் எதிர்த்தேன். அதே வேளையில் ரஜினிகாந்த் களத்தில் இருக்கும்போது வேற வெற்றி வேலை இல்லையா, அறிக்கை அது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், பண்ண மாட்டாருன்னு டிவியில சொன்னேன். அதை தான் அண்ணனும் கேட்டாரு. அதே மாதிரி நம்ம நெகட்டிவ் மைண்ட் இல்லை, பாசிட்டிவா நம்ம ஒரு ஆளாட்டு நம்மளை நிரூபிக்கிறதுக்கு ஸ்டாலினை தோக்கடிச்சு காட்ட முடியும். அதற்கு சிலர்கள் வந்து 3 ஃபோல்ட்ஸ்ல எடப்பாடி விட்டு கொடுத்து வரணும். ஒரு 80-90 சீட்டுல அந்த அணிக்குள்ள நின்றுட்டாருன்னா நல்லா இருக்குங்கிறதான் என்னோட கருத்து. சரி சார், இப்போ அதிகப்படியான இளைஞர்களோட வாக்குகள் வச்சிருக்கோம், அதிகப்படியான இளைஞர்கள் வச்சிருக்கோம் நாம் தமிழர் கட்சிங்கிறது நமக்கு தெரியும். இளைஞர் பாசறை அப்படின்னு ஒரு பாசறை வச்சிருக்காங்க. அதே நேரங்களில் இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது அந்த இளைஞர்களோட வாக்குகள் வந்து அப்படியே இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். திரும்ப நான் அதுக்கு தானே வரேன் தம்பி. அபின்ஷியோ என் கேள்வியை நீ புரிஞ்சுக்கிட்டு வாங்க. விஜய் பிரைமரி ஃபோல்ட்ஸாங்கிறத அவர் கிளியர் பண்ணிட்டு அது பிறகு பேசலாங்கிற. இப்போ சார் கடைசி சீமானுக்கு கமலஹாசன் வரும்போது இப்படிதான் சொன்னாங்க, சீமான் எமர்ஜ் ஆனாரு. சரி, விஜய் வரும்போதும் சீமான் எமர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர், பயங்கரமா நிற்கிறாரு. ஸோ இவர் தான் லீடர், நம்மள இருந்து வந்தவரியா, அவர் 2 பணக்கார டைரக்டருக்கு மகன், இவர் ஏழையா வந்தவர்னு சீமான் எமர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், கடைசி நான் ஏன் இதை திரும்ப அதுக்குள்ள வரலன்னா, let Vijay clear himself. அவரை முதல்ல கிளியர் பண்ண சொல்றீங்க. எஸ். இப்போ வந்து ரியல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், அதை வச்சு கடைசியாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அடுத்த தேர்தல் களம் வர்றதுக்கு 2026 இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல்லே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலே வந்து வாக்கு எண்ணிக்கை இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். விஜய் அவர்கள் வந்து இன்னும் ஒரு படம் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு வருஷத்தில் அப்படி இல்லைனா ஒரு 1.25 வருஷத்தில் ஒரு தமிழகத்தில் வந்து முதலமைச்சர் பதவிக்கு போட்டி போடக்கூடிய அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டி உழைப்பு கொடுத்துட முடியுமா சார் ஒரு வருஷத்தில்? அதுதான் தம்பி அவர் மேல என்ன சந்தேகமா இருக்கு. சபார்டினேட் போல்ஸா எடப்பாடிட்ட போய் சேர்ந்துருவாரோ நான் பயப்படுறேன் தம்பி. காலங்கள் இருந்தா முதலமைச்சருக்கு நேரடியாக போட்டி போடலாம். அவர் என்ன செய்யறாருன்னே தெரியல, அதனால தான் அவரை நான் கார்னர் பண்றேன். இதுல வந்து அவரு கோட் பட ரிலீஸுக்கு முன்னாடி தெளிவுபடுத்தலாம்னா அவருக்கு இமேஜ் பாதிக்கும். கோட் பட ரிலீஸுக்கு முன்னாடி இதை தெளிவுபடுத்தலாம்னா அவருக்கு இமேஜ் பாதிக்கும். அந்த அடிமடியில் கை வைக்க சொல்லிட்டேன்னா அப்போ அது அவருக்கு ரொம்ப முக்கியம். தெளிவுபடுத்திடுவாருன்னு நினைக்கிறேன். தெளிவுபடுத்தணும்னு ஆசைப்படுறேன். நான் வெளிப்படையாக என்னோட இதை சொல்லி தான் செய்கிறேன். 2026 அவர் குறிப்பிடத்தக்க சதவீத வாக்கு எடுத்தாருன்னா 29 மோடி ஃபார் PM 2029 பயன்படும் நான் நினைக்கிறேன் தம்பி. வெளிப்படையாக தானே சொல்றேன். ஒரு குஜராத் பழமொழி உண்டு, ஷேர் கபி சுப்கர் வார் நகி கருத்தேன்னு வரும். சிங்கம் என்னைக்கிடா மறைஞ்சிருந்து சண்டை போட்டு, நரி என்னைக்கிடா நேருக்கு நேர் சண்டை போட்டுன்னு பார்த்துருக்கிறியா? சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போடுறதை பார்த்துருக்கிறியா? நரி நேருக்கு நேர் சண்டை போடுறதை பார்த்துருக்கிறான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் வளர்ந்த ஒரு பின்னணியில் உள்ளவன் தம்பி. அதனால ஓப்பனாக தான் சொல்றேன். நான் விஜய் எதிர்பார்க்கிறேன். விஜய் எதிர்பார்க்கிறது 24 எதிர்பார்த்தேன், வரல. மனவெளி மற்ற கோழைகள் காலி பண்ணிட்டாங்க. 26 விஜய் பிரைமரி ஃபோர்ஸா வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் தம்பி. வரட்டு. இப்போ நீங்கள் பிரைமரியை எதிர்பார்க்குறேன்றீங்க. இன்கேஸ் அவர் சபார்டினேட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரு, ஒரு பக்கம் அதிமுக போய் போயிடக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, அப்படி சபார்டினேட்டாக போனால் அவர் எங்கே சார் போகலாம்? சபார்டினேட்டாக போனால் அவர் சபார்டினேட் குறைச்சி மதிப்பிட்டு யாரையும் நான் பண்ண விரும்பல. சரி, அவர் கிளியர் பண்ணுங்கிறதா நான் கேட்டுட்டு இருக்கிறேன். சபார்டினேட்டாக தான் 3 பேர் அவரை தேடுறாங்களே. சீமான் ஒரு நேச்சுரலாக இருக்கும், சீமான்னா ஒரு நேச்சுரலாக இருக்கும். கொஞ்சம் சீமான் அவருக்காக டிஃபெண்ட் பண்ணுறாரு, இவர் மைக்கை போட்டார், கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். சீமானுக்கு சபார்டினேட்னா ஒரு நேச்சுரல் இதில் இருக்கும். அது என்ன சீட்டுங்கிற சீமானை அவர் முடிவு பண்ணிக்கலாம். பிஜேபிக்கு சபார்டினேட்னா அவர் சினிமா மார்க்கெட்டே பாதிக்கும். எப்படி பாதிக்கும்னா, அவர் மெர்சல்ல இருந்து பிஜேபி எதிர்ப்பில் தான் மார்க்கெட் டபுள் மடங்காச்சு. மற்ற நடிகர்களுக்கே தெரியுது, பிஜேபி எதிர்ப்பில் படம் ஓடாத ஏரியாவெல்லாம்
ஓடுதுன்னு எல்லாருக்கும் தெரியுது. எடப்பாடி கிட்ட போனாலும் வீழ்ந்திருங்கிறது என்னோட எச்சரிக்கை. சிவாஜி எமர்ஜென்சியில் ஒரு ஹீரோவா இல்லாமல் போய் ஒரு 12 படம் அடிபட்டு பாலாஜி அந்த நடிகருக்கு 12 படம் அடி நான் தான் தீபம் படத்தில் தூக்கி விட்டோன்னு தீபம் படத்தில் சொல்லக்கூடிய அளவுக்கும் அப்புறம் மீண்டும் அவர் ஒரு தப்பான அரசியல் முடிவு எடுக்கும்போது பழைய படங்களே பாதிக்கப்பட்ட மாதிரி எடப்பாடி கிட்ட போனாலும் பாதிச்சிருங்கிற நான் சொல்கிறேன். முடிவு விஜய் தான் எடுக்கணும். லெட் ஹிம் டேக் ஹிஸ் ஓன் டைம். ஓகே சார், காத்திருந்து பார்ப்போம், காலம் பதில் சொல்லணும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.